ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதி சீரியலில் இந்த ஒரு பிக்கை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, அங்கே நடக்கிற பிரச்சனையில் வந்து சாவி கொடுப்பாரு, கெஸ்ட் ஹவுஸோட சாவி கொடுப்பாரு, அங்கே போய் இவங்கள தங்கிக்க சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கமெண்ட்ஸில். என்ன இது கெஸ்ட் ஹவுஸோட சாவி கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. எஸ், ஆனால் அவர் ஏதோ கொடுக்குற மாதிரி தான் கை வந்து இவர் நீட்டிகிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்படி கை கொடுக்குற மாதிரியே வச்சிட்ருக்காரு. மேபி ரசிகர்கள் சொன்ன மாதிரி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்த ப்ரமோவோட கண்டினியூவேஷன் தான் அது அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரமோ பார்த்தீங்கன்னா தெரியும், ராகினி அவங்களோட அப்பா எல்லாருமே வந்து கொடைக்கானல்லேருந்து வராங்க போல இருக்கு. வந்த உடனேவே காவேரி கிட்ட வந்து ப்ராப்ளமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீ எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்குறேன், உன் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்குறேன், இனிமேல் இந்த வீட்டோட ராணி என் மக தான், அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறத பார்க்கும்போது சிரிப்பு தான் ஒரு பக்கம். என்னன்னா, ஒன்றுமே அவங்க புருஷன் பேர்லேயோ யார் பேர்லேயும் கிடையாது. போன விஜய் துரத்து விட்டால் அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அந்த விஷயம் தெரியாமல் என்னம்மா வாயடிச்சிட்டு இருக்காங்க இங்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த விஷயம் தெரியும் போது பயங்கரமான ஆப்பு அஜய்க்கும் அஜயோட அப்பாவுக்கும் இருக்குது. ராகினியாலையும் அவங்க அப்பாவாலையும் பயங்கரமான எபிசோடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த சண்டை நடக்கும்போதே அங்கேருந்து பார்க்குறாங்க இல்லையா, அதாவது நம்ம காவேரியோட அம்மாலாம். அப்படி பார்க்கும்போது என் பொண்ணுக்கு எதுனாலும் நான் வருவேன், அது எப்படி அவளை நீ இது பண்ணுவ அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துகிட்டு வந்து மிரட்டுற அளவுக்கு பாடுறா அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல விஜய் இல்லை, அப்புறமா தான் வராரு போல இருக்குது. இவங்க அம்மாவோட கோவத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பாரு. எஸ், நம்மளோட காவேரிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு. அதனால தான் வந்து ஒரு வேளை கெஸ்ட் ஹவுஸோட கீயை கொடுத்து அங்கே போங்கன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு ராகினி அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. கண்டிப்பாக போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ராகினி இங்கே இருந்தால் தான் இன்னும் விஜய் காவேரி வந்து ஒன்று சேர்க்கறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக ராகினி இங்கே தான் இருப்பாங்க. மேபி கீ கொடுக்கலாம், ஆனால் ராகினியே அதை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில் வந்து சுமூகமாக முடித்து இந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விடுவாங்கன்னு தான் தோணுது. பார்ப்போம், வெயிட் பண்ணி.